சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்த டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பவுலரை மட்டும்தான் பிக் பண்ண வந்தாங்க. இவங்களோட பர்ஸில் பார்த்தீங்கன்னா 23.25 கோடி இருந்துச்சு. வெஸ்ட் இண்டியன்ஸ் பாஸ் பவுலர் அல்சாரி ஜோசப் தான் இருந்தார். அவருக்காக இறங்கி போய் 11.5 கோடிக்கு ஜோசப்பை பிக் பண்ணாங்க ஆர்சிபி. இதை பற்றி ஆர்சிபி கோச் ஆண்டி பிக்சல் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேட் கமின்ஸ் இல்லைனா மிச்சல் ஸ்டார்க்காக தான் பிக் பண்ண பார்த்தோம். ஆனால் பேட் கமின்ஸை SRH 20 கோடிக்கு பிக் பண்ணாங்க. எங்ககிட்ட போதுமான அமௌண்ட் இல்லை. நாங்கள் மிச்சல் ஸ்டார்க் இல்லைனா அல்சாரி ஜோசப் யாராவது முதல்ல வந்தால் அவங்கள பிக் பண்ணலான்னு நினச்சோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் வந்ததுனால அவரை பிக் பண்ணோம். ஆர்சிபி அல்சாரி ஜோசப்பை பிக் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். யாஷ் டயால் லாஸ்ட் 2 சீசனாக ஜிடிக்கு ஆன யாஷ் டயால் 5 கோடி கொடுத்து ஆர்சிபி வாங்கினாங்க. இது எப்படிப்பட்ட பிக்காக இருக்குன்னு சீசன் எண்டில் தான் சொல்ல முடியும். தென் விவி கரன் அப்படின்னு சொல்லப்படுற வாரி வள்ளல் சாம் கரனோட தம்பி டாம் கரன் 1.5 கோடிக்கு பேஸ் பிரைஸில் எடுத்தாங்க ஆர்சிபி. இந்த சீசன் ஆர்சிபியில் நல்லா பண்ணால் அவருக்கு ரிடம்ஷனாக அவருக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆப்ஷனில் லாக்கி ஃபர்கூசன் இருக்கார் இல்லையா, அவரை அன்சோல்டர் விட்டுட்டு லாஸ்ட் செட்டில் 2 கோடிக்கு பேஸ் ப்ரைஸில் பிக் பண்ணாங்க ஆர்சிபி. அது செம பிக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக பிக் பண்ணது ஸ்வப்னில் சிங் சௌரத். இந்த 2 பிளேயர் பேரும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பிளேயரையும் பேஸ் ப்ரைஸில் பிக் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. 20 லட்சத்துக்கு ஓவராலாக பாஸ் பவுலருக்கான தேடலில் அல்சாரி ஜோசப், யாஷ் தயால், டாம் கரன், லாக்கி ஃபர்கூசன் தேடல் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஹர்திக் பாண்டியாவோட மும்பை இந்தியன்ஸ் சொல்லவே கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. மேபி போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். 17.75 கோடி வச்சுருந்தாங்க ஆப்ஷனில் மும்பை இந்தியன்ஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கொச்சின் மற்றும் மதுசங்காவை தூக்குனாங்க. 2 பிக்குமே ஸ்டீம்னு தான் சொல்லணும். 2 வேர்ல்டு கப் ஸ்டார்ஸுமே போத் சோல்டு டு மும்பை. கொச்சி அட் 5 கோடிக்கு நிச்சயம் செம பிக்கு. மதுசங்கா 4.6 கோடிக்கு செம பிக்கு. பாஸ் பவுலர் பிக்கெல்லாம் ஓகே தான், பட் பியூச்சாலருக்கு பேக்கப் இருக்கா அப்படின்னு நாம நினைச்சா அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கோம்ல. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுயாஸ் கோபாலை பிக் பண்ணி நிவர்த்தி பண்ணிட்டாங்க. 20 லட்சத்துக்கு சுயாஸ் கோபால் அண்டு பியூ சாலா பேக்கப்பு டீசெண்டான சாய்ஸ். கொச்சி அண்டு மதுசங்காவோட இவங்களோட ஓவர்சீஸ் பாஸ் பவுலர் வேட்டை நிற்கல. மலிங்கா மாதிரியே போடக்கூடிய நுனேன் சதுராவை 4.8 கோடி கொடுத்து எடுத்தாங்க. இவங்களோட மேஜர் பிக்குனா கொச்சியா, மதுசங்கா, துசுரா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஆவரேஜா 5 கோடின்னு டிசைட் பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்க. அப்புறம் டொமஸ்டிக் பிளேயர்ல பார்த்தீங்கன்னா நமீர் தீர், அன்சுல் கம்போச் டொமஸ்டிக் ஆல்ரவுண்டரை பேஸ் பிரைஸ்ல 20 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. முகமது நபி தான் மும்பையோட லாஸ்ட் ஓவர்சீஸ் பிக்காக இருக்காரு. 1.5 கோடிக்கு அவருக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் பிரைஸுக்கு அசுரங்காவும் தான் இருந்தார். அவரை ஏன் எடுக்கலன்னு எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. சிவாலிங் சர்மா தான் மும்பையோட லாஸ்ட் சர்பேஸ். ஓவராலாக மும்பைக்கு குட் ஆப்ஷன். ஹர்திக் பாண்டியாவோட ரிட்டர்ன் மற்றும் பாஸ் பவுலரோட அடிஷன் மோர் தென் 6வது டைட்டில் அடிப்பாங்களான்னு பார்க்கலாம் மும்பை. ஃபைனல் 2 டிஃபெண்டிங் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வருவோம். 31.40 கோடிக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிரைஸ் சிஎஸ்கே கிட்ட இருந்தது. கட்சி ஆஃப் பென் ஸ்டோக்ஸ் ஓட ரிலீஸ். மொயின் அலிக்கு ஒரு பேக்கப் வேணும்னு டிராவிட் ஹெட்டுக்கு போனாங்க. பட் SRH தலையை நீங்கள் வச்சுக்கோங்க, ஹெட்டை நாங்கள் வச்சுக்கிறோன்ட்டு ஹெட்டை பிக் பண்ணி போயிட்டாங்க SRH. பட் வேர்ல்டு கப் வின்னர் கிடைக்கலனாலும் வேர்ல்டு கப் ஐசி ஸ்டார் ரச்சின் ரவீந்திராவை பிக் பண்ணாங்க சிஎஸ்கே. அதுவும் 1.8 கோடிக்கு பிரைஸில். நிச்சயம் ரச்சின் ரவீந்திரா 10 கோடிக்கு போவார்னு பலர் அடித்து சொன்னாங்க. ஆனால் அவர் சிஎஸ்கே 1.8 கோடிக்கு தட்டி தூக்குனாங்க. தென் ஆஸ்தான சிஎஸ்கே பிளேயரான சர்குல் தாகரா வாங்கினாங்க. மோஸ்ட் ப்ரைட்டபுள் பை ஆக்ஷன்னு சொல்லலாம். 4 கோடிக்கு ஒரு குட் பிக்கு தான் சொல்லுவேன் நான். தென் சிஎஸ்கேவோட அதிரடி ஆட்டம் தொடங்கிச்சு. டிராலி மிச்சலுக்கு இறங்கி அடித்தாங்க. போன வருஷம் பென் ஸ்டோக் மாதிரி இந்த வருஷம் டிராலி மிச்சலுக்கு 14 கோடி கொடுத்து நியூசிலாந்து ஸ்டாரான தட்டி தூக்குனாங்க சிஎஸ்கே. தென் லாஸ்ட் சீசன் ஸ்மேட்டோட ஜென்சன் சமீர் ரிஸ்விக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணாங்க சிஎஸ்கே. 8.40 கோடிக்கு ஒரு அன்கேப்டு பிளேயராக பிக் பண்ணாங்க சிஎஸ்கே. மிடில் ஆர்டர் ஃபினிஷராக இவர் அம்பத்தி ராய்டுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணி சிஎஸ்கே ஆட வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்ஸ்லேட்டர் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பிக் பங்களாதேஷ் பாஸ் பவுலர் முஸ்தபிர் ரகுமான். சேக்பாக் கண்டிஷனுக்கு ஒரு நல்ல பவுலர். ஆனால் ஒரு மைனஸ் இருக்குது. மே 11 வரைக்கும் தான் அவரால் ஆட முடியும். மேபி 2 கோடிக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர். ஃபைனலாக பிக் பண்ண ஆரவல்லி அவினாஷ். விக்கெட் கீப்பரான இவரை பேஸ் பிரைஸுக்கு 20 லட்சத்துக்கு வாங்கினாங்க சிஎஸ்கே. தோனிக்கு அடுத்தது இவர் தான் விக்கெட் கீப்பராக செயல்படுவார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள்.